அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ரொம்பவே முக்கியமான ஒரு தகவல தான் பார்க்க போறோம். ஆயுத பூஜை அப்படிங்கிறது ஆயுதங்களுக்கு வழிபாடு நடத்தக்கூடிய ஒரு சிறப்பு பூஜை அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு மனிதனுக்கு கல்வி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அவர் செய்யக்கூடிய தொழில்லையும் முக்கியத்துவம் பெற்றது. இதனால இந்த தினம் ஆயுத பூஜை அப்படிங்கிற பெயர்ல அழைக்கப்படுதுங்க. நவராத்திரியில மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விழாக்கள்ல ஒண்ணு ஆயுத பூஜை. 9 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த விழாவுல முதல் 3 நாளு துர்க்கையையும், அடுத்த 3 நாளு லட்சுமி தேவியையும், கடைசியா வரக்கூடிய 3 நாட்கள் சரஸ்வதி தேவியையும் நம்ம வழிபாடு செய்வோம். இறுதி நாள்ல சரஸ்வதிய வழிபாடு செய்யறதுனால அந்த நாளை நம்ம சரஸ்வதி பூஜை அப்படிங்கிற பெயர்ல கொண்டாடுறோங்க. அதே மாதிரி கல்விக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் தான் சரஸ்வதி தேவி. அவரை தினமும் வழிபாடு செய்தாலும் அவருக்கான சிறப்பு நாளா சரஸ்வதி பூஜை இருக்கு. இந்த நாள்ல கலைகள்ல தேர்ச்சி பெறணும் அப்படின்னும், ஞானம் வேண்டியும், நினைவாற்றல் வலுவு பெறணும் அப்படின்னும், படிப்புல நல்ல நிலையை எட்டவும் எல்லா தரப்பினரும் இந்த நாள்ல வழிபாடு செய்வாங்க. ஒரு மனிதனுக்கு கல்வி எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் அவர் செய்யக்கூடிய தொழிலுமே முக்கியத்துவம் பெற்றது அப்படின்னு சொல்லலாங்க. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிறது பழமொழி. இதனால நம்ம செய்யக்கூடிய தொழிலையும் அதற்கான கருவிகளையும் இறைவனுக்கு முன்பா வைத்து வழிபடும் முறையும் இந்த நாள்ல தான் பின்பற்றப்படுது. இதனால தான் இந்த தினம் ஆயுத பூஜை அப்படிங்கிற பெயர்ல அழைக்கப்படுதுங்க. மகாபாரத காவியத்துல ஆயுத பூஜையுடைய முக்கியத்துவமை பத்தி சொல்லியிருக்காங்க. கௌரவர்களுடனான சூதாட்டத்துல தோல்வியை தழுவிய பாண்டவர்கள் தங்களுடைய நாடு உடைமைகளை இழந்து வனவாசம் செல்ல நேர்ந்ததுங்க. கடைசி ஒரு வருஷம் அஞ்ஞான வாசமும் மேற்கொள்ள வேண்டியிருந்தது. அதாவது யாருக்கும் அறிந்து கொள்ளாதபடி எவர் கண்ணுலையும் படாம அவர்கள் வாழணும். இல்லைன்னா மீண்டும் வனவாசத்தை மேற்கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டுரும். இதனால பாண்டவர்கள் எல்லாரும் தங்களுடைய ஆயுதங்களை ஒரு மறைவான இடத்துல வைத்துவிட்டு மாறுபட்ட தோற்றத்துல வேறு வேறு இடத்துல தங்கி இருக்க நினைச்சாங்க. அதன்படி அவர்கள் எல்லாருமே ஒரு வன்னி மரத்துக்கு அடியில தங்களுடைய ஆயுதங்களை பதுக்கி வச்சுட்டு ஆளுக்கு ஒரு திசைக்கு போனாங்க. ஒரு வருஷம் அஞ்ஞான வாசம் முடிஞ்ச அப்புறமா மீண்டும் அவர்கள் வன்னி மரத்துக்கு கீழே வந்து கூடினாங்க. அவர்களுடைய ஆயுதங்கள் அங்கேயே பாதுகாப்பா இருந்ததுங்க. பாண்டவர்கள் எல்லாரும் 9 நாட்கள் விரதம் மேற்கொண்டு ஆயுதங்களுக்கு எல்லாம் பூஜை செய்து அதுக்கப்புறமா அதை எடுத்து பயன்படுத்த தொடங்கினாங்களாம். அன்றைய தினமே ஆயுத பூஜை அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. அதாவது இத அஸ்திர பூஜை அப்படின்ற பெயராலையும் சொல்லுவாங்க. அடுத்த தினமா விஜயதசமி அப்படிங்கிறது ஆயுத பூஜை முடிந்த பின்னாடி வரக்கூடிய நாளுங்க. வெற்றியை கொண்டாடக்கூடிய நாளா இந்த விஜயதசமி நாள் பார்க்கப்படுது. புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய அமாவாசையான மகாலய அமாவாசைக்கு பின்னாடி வரக்கூடிய பிரதமையில தொடங்கி நவமி வரையிலான 9 நாட்கள் நவராத்திரி பண்டிகையும் தசமி அன்னைக்கு விஜயதசமியும் கொண்டாடப்பட வேண்டியது வழக்கங்க. இந்த வருஷம் நவராத்திரி விழா செப்டம்பர் 22ஆம் தேதி அன்னைக்கு தொடங்கி அக்டோபர் 1ஆம் தேதி வரையிலான 10 நாட்கள் கொண்டாடப்படுது. 10வது நாள்ல சரஸ்வதி பூஜையும் 11வது நாள்ல விஜயதசமி திருநாளும் கொண்டாடப்படுறதுனால பக்தர்கள் ரொம்பவே குழப்பமடைஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன் இந்த மாற்றம், தவறா நாட்கள் கணக்கிடப்பட்டு விட்டதா அப்படிங்கிற சந்தேகமும் பக்தர்களுடைய மனதில் எழுந்திருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப நவராத்திரி அப்படிங்கிறது 9 நாட்கள் கொண்டாடப்பட வேண்டிய பண்டிகையா இருந்தாலும் சில வருஷம் அபூர்வமா நவராத்திரி 10 நாட்கள் வர்றதும் உண்டாம். இதுக்கு காரணம் திதிகள் அந்த நாள்ல தாமதமா தொடங்குறது தான். அதாவது நவமி திதியில சரஸ்வதி பூஜையும் தசமி திதியில விஜயதசமி திருநாளும் கொண்டாடப்பட வேண்டும் அப்படிங்கிறது நியதி. அதன் அடிப்படையில பார்த்தா செப்டம்பர் 30ஆம் தேதி பகல் 2:52 வரை அஷ்டமி திதி இருக்குங்க. அதனால இந்த நாளை துர்காஷ்டமி நாளாகவே கணக்குல எடுத்துக்கொண்டு அதை கொண்டாடலாம். செப்டம்பர் 30ஆம் தேதி பகல் 2:53 மணிக்கு பிறகுதான் நவமி திதி தொடங்குது. அதனால அக்டோபர் 1ஆம் தேதி தான் சரஸ்வதி பூஜை கொண்டாடப்பட இருக்கு. அதே மாதிரி அக்டோபர் 1ஆம் தேதி மாலை 3:34 மணிக்கு தொடங்கி அக்டோபர் 2ஆம் தேதி மாலை 3:45 வரை தசமி திதி இருக்குங்க. இந்த நாள்ல தான் விஜயதசமி வழிபாட்டினையும் மேற்கொள்ளணும். இதனால சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை வழிபாட்டினை செய்யறவங்க அக்டோபர் 1ஆம் தேதியும் விஜயதசமி வழிபாடு மற்றும் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் செய்யறவங்க
அக்டோபர் 2ஆம் தேதியும் செய்யறது ரொம்பவே சிறப்பாக பார்க்கப்படுது. இந்த வருஷம் நவராத்திரி மொத்தம் 10 நாள் வர்றதுனால தலா 3 நாட்கள் முப்பெரும் தேவியரை முழுமையாக வழிபட்டு அவர்களுடைய அருளை பெறலாம். நவராத்திரியுடைய 9வது நாளும் வழக்கமான நவராத்திரி வழிபாட்டினை மேற்கொள்ளணும். அதுக்கப்புறம் தான் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை வழிபாட்டினை மேற்கொள்ளணுங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சரஸ்வதி பூஜை கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன, கொண்டாடுவதற்கான சரியான நேரம் என்ன, இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்படியே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.